நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கேன். கோயம்புத்தூரில் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற நற்செய்தியானது கடவுள் எப்படி ஒவ்வொரு வினாடியிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதை பற்றித்தான். மணி 8:30 மணி என்று காண்பிக்கிறது. சரி, எழுந்து நின்று நாம போய் காலை சிற்றுண்டியை செய்வோம் என்று சொல்லி என்னுடைய சோஃபாவை விட்டு இப்படியாக எழுந்து நின்றேன். அவ்வளவுதான். 2 பெரிய மலைகள் அப்படியே மோதினா எப்படி ஒரு பிரளயம் போல ஏற்படும், அது போல என் கண்ணுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு காட்சியை காண்பித்தார். அவ்வளவு ஒரு வலி என் வயிற்றுக்குள் உண்டானது. அப்புறம் திரும்பி அந்த ஒரு 15 minutesல she was looking so pale, very very pale. Her BP dropped drastically. அதுக்கப்புறம் the scan report showed a ruptured fallopian tube. Ruptured fallopian tube normally the treatment is surgery. மீண்டுமாய் நான் கண் விழித்து கண்ணை திறந்து பார்க்கிறேன். சுற்றிலும் சுற்றிலுமாய் அந்த இடம் புதிதாய் இருக்கிறது. நான் கண்களை உயர்த்தி பார்க்கிறேன். அவர் அந்த இடத்துல என்னை பார்த்து சொன்னார், Tell millions and millions of people that I am the only God என்று சொன்னார். பிதாவானவர் அத்துணை மாட்சிமையா எல்லாவற்றை படைத்து எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறார். அவருக்கு கீழ்தான் அத்தனையும் இருக்கிறது. ஆனால் அவர் இந்த உலகத்தை முழுவதுமாய் அவருடைய ஒரே சிநேக மகனான இயேசுவின் கைகளிலே ஒப்படைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை சொல்லாமல் ஒரு காரியத்தையும் இந்த உலகத்திலே நாம் செய்யவே முடியாது. ஆனால் கண்விழித்து பார்த்து என்னையும் பார்த்த உடனே நான் எனக்குள்ளாய் சொல்லிக்கொண்ட வார்த்தைகள், இந்த நாளை ஆண்டவர் காணாமல் போன இந்த ஆட்டுக்குட்டியை பார்ப்பதற்காய் கண்டுபிடிப்பதற்காய் வைத்திருந்த நாள் இது. காணாமல் போன ஆடுகளை ஒவ்வொரு நாளிலும் அவர் இப்படித்தான் கண்டெடுக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் அப்பொழுதுதான் ஆண்டவரை பார்த்த பொழுது, The door is open to you. நான் இப்பொழுது உனக்கு கதவுகளை திறந்து வைக்கிறேன். நீ மக்களிடத்திலே நற்செய்தியை எடுத்துச் செல்பவளாய், அதனோடு கூட நான் சொன்ன விஷயங்களை எடுத்துச் செல்பவளாய் நீ மாறுவாய் என்ற குரலை அப்பொழுது நான் கேட்டேன். பிரைஸ் தி லார்ட்.